புவியியலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்க போகிற கேள்விகள் அடிக்கடி தேர்வில் கேட்கப்படக்கூடியது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953ஆம் ஆண்டு. இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தான் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை 8 பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளது. ஸோ இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள் 8. இரண்டாவது கேள்வி, உலகின் மிக நீளமான அணை எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் மகாநதி. உலகின் மிக நீளமான அணை எது? ஹிராகுட் திட்டம், அதாவது ஹிராகுட் அணை. இது மகாநதி ஆற்றில் அமைந்துள்ளது. இந்த அணையின் மூலம் ஒடிசா மாநிலம் பயனடைகிறது. மூன்றாவது கேள்வி, உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை சட்லஜ் ஆற்றில் அமைந்துள்ளது. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எதுன்னு பார்த்தீங்கன்னா பக்ரானங்கல் திட்டம். நான்காவது கேள்வி, இந்தியாவில் நெல் ஒரு அயன மண்டல பயிராகும். இது 24 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலை உள்ள பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. இந்த கொஷின் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த டிகிரி செல்சியஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஐந்தாவது கேள்வி, கூற்று 1, பார்லி நம் நாட்டின் முக்கிய தானிய பயிர்களுள் ஒன்று. கூற்று 2, பார்லி நீர் மதுபானங்கள் தயாரிப்பதற்கும் பயன்படுகிறது. இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. ஸோ பார்லி அப்படின்றது தானிய பயிர். ஆறாவது கேள்வி, நம் நாட்டின் 3வது முக்கிய உணவு பயிர் எது? 3வது முக்கிய உணவு பயிர் சோளம். முதல்ல நெல், 2வது கோதுமை. ஏழாவது கேள்வி, கூற்று 1, சணல் உற்பத்தியில் குஜராத் மாநிலம் முதலிடம். கூற்று 2, எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் மேற்கு வங்காள மாநிலம் முதலிடம். இதற்கான சரியான விடை கூற்று 2மே தவறானது. ஸோ இந்த மாநிலங்களுக்கான முதலிடம் நம்மளுக்கு பொறுத்துகளை இப்போ ரீசெண்டாக எஸ்ஐ எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் குஜராத். எட்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1919ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு 1919. ஒன்பதாவது கேள்வி, கடல் மீன் உற்பத்தியில் முதன்மை இடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் கேரளா. கடல் மீன் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் கேரளா. உள்நாட்டு மீன் பிடித்தலில் முதன்மை மாநிலம் ஆந்திர பிரதேசம். இது 2மே தேர்வில் கேட்டிருக்காங்க. 10வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? பொறுத்துகளை இந்த கேள்வி நமக்கு கேட்பாங்க. ஆன்சர் இவை அனைத்தும். காரிஃப் பருவத்திற்கான மாதங்கள் ஜூன் டு செப்டம்பர், ராஃபி பருவம் அக்டோபர் டு மார்ச், சையத் பருவம் ஏப்ரல் டு ஜூன். 11வது கேள்வி, இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் ஆற்றில் அமைந்துள்ளது. அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள் இதனால் பயனடைகின்றன. ஸோ இதில் வேற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 12வது கேள்வி, தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவாவது கீழ்கண்டவற்றுள் எவ்வகை மண்? ஆன்சர் கரிசல் மண். கரிசல் மண் பசால்ட் பாறைகளிலிருந்து உருவாகிறது. அடுத்து கூற்று 1, கம்பு உற்பத்தியில் இந்தியாவில் ராஜஸ்தான் முதன்மை உற்பத்தியாளராக உள்ளது. கூற்று 2, கம்பு மங்கோலியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிராகும். இதற்கான சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. கம்பு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிர். கம்பு உற்பத்தியில் முதலிடம் ராஜஸ்தான். 14வது கேள்வி, மண் சுவரல் காரணமாக உருவாகக்கூடிய மண் இவற்றுள் எது? மண்கள் பற்றின கேள்விகள் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதற்கான சரியான விடை சரளை மண். மண் சுவரல் காரணமாக உருவாகக்கூடியது சரளை மண். இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவாவது இந்த சரளை மண். 15வது கேள்வி, மேட்டூர் அணை எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் காவிரி. மேட்டூர் அணை காவிரி ஆற்றில் அமைந்துள்ளது. அடுத்து கூற்று 1, வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண் காதர். கூற்று 2, பழைய வண்டல் படிவுகள் பாங்கர்.
இதற்கான சரியான விடை கூற்று இரண்டுமே சரியானது. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. இந்த பழைய வண்டல் படிவுகள் அடர் நிறமுடையது. அதனுடைய பெயர் பாங்கர். 17வது கேள்வி, மழை காலங்களில் மட்டுமே பயன்பாட்டில் உள்ள கால்வாய் திட்டம் எது? ஆன்சர் வெள்ளப்பெருக்கு கால்வாய். இவற்றுள் மழை காலங்களில் மட்டுமே பயன்பாட்டில் உள்ள கால்வாய் திட்டம் வெள்ளப்பெருக்கு கால்வாய் திட்டம். 18வது கேள்வி, நவீன பாசன முறைகளில் தவறானது எது? ஆன்சர் ஏரி பாசனம். இந்தியாவில் காணப்படக்கூடிய மிக பழமையான பாசன முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரி பாசனம். இதுவும் தேர்வில் கேட்டிருக்காங்க. மற்ற அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நவீன பாசன முறையை சார்ந்தது. 19வது கேள்வி, வேளாண்மையை நிர்ணயிக்கும் காரணிகள் இவற்றுள் எது? ஆன்சர் இவை அனைத்தும். நிலத்தோற்றம், போக்குவரத்து, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேளாண்மையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். 20வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் சர்தார் சரோவர் திட்டம், சம்பல் அப்படின்னு இருக்கு. இதற்கான சரியான விடை சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை ஆற்றில் தான் இது அமைந்திருக்கு. மற்ற அனைத்துமே முக்கியமானது. நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா ஆறு, தெகிரி அணை பாகிரதி ஆறு. இந்த தெகிரி அணைலாம் அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. துங்கபத்ரா திட்டம் துங்கபத்ரா. 21வது கேள்வி, கூற்று 1 ஏழை மக்களின் பசு வெள்ளாடுகள். கூற்று 2 இறைச்சி உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. இது ரெண்டுமே செப்பரேட்டாக நம்மளுக்கு அப்ஜெக்டிவில் கேட்டிருக்காங்க. ஏழை மக்களின் பசு எது? வெள்ளாடுகள். இறைச்சி உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்த கூற்று 1 பருத்தி உற்பத்தியில் இந்தியா 2வது இடம். கூற்று 2 கரும்பு உற்பத்தியில் இந்தியா 3வது இடம். இதற்கான சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. கரும்பு உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. 23வது கேள்வி, கீழ்கண்ட எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் செம்மண். ஸோ செம்மண்ணில் அதிகம் காணப்படும் தாது எதுன்னு கேட்பாங்க? இரும்பு ஆக்சைடு. 24வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? இவற்றுள் பொருந்தாதது காஃபி. மற்ற 3மே வந்து பார்த்தீங்கன்னா உணவு பயிர்கள். காஃபி அப்படின்றது தோட்டப்பயிர். தேயிலை, ரப்பர் இதுவும் வந்து நம்மளுக்கு தோட்டப்பயிர் வகையை சார்ந்தது. 25வது கேள்வி, கீழ்கண்ட வாணிப பயிர்களில் தவறானது எது? இந்த மாதிரி கேள்விகளும் நமக்கு கேட்பாங்க. ஆன்சர் மக்காச்சோளம். மக்காச்சோளம் அப்படின்றது முக்கிய உணவு பயிர். கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள் இவை எல்லாமே வாணிப பயிர்கள். 26வது கேள்வி, உலகில் அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகில் அதிக அளவு பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. 27வது கேள்வி, கரிசல் மண்ணின் வேறு பெயர் என்ன? கரிசல் மண்ணின் வேறு பெயர் பருத்தி மண். இது அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. 28வது கேள்வி, இந்தியாவில் தங்க இழை பயிர் என அழைக்கப்படுவது எது? தங்க இழை பயிர் என அழைக்கப்படுவது சணல். பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி இழை பயிர் அப்படின்னு அழைக்கப்படுது. 29வது கேள்வி, இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம். புக் பேக் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமில் ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுக்கோங்க. 30வது கேள்வி, கேரளாவில் முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ரிப்பீட்டட் கொஷின். கேரளாவில் முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1902ஆம் ஆண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி, மேட்டூர் அணை எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? இந்த முக்கியமான கேள்விக்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.